இருதயத்தோடு கூட ஆண்டவர் பேசுறார். நாளைக்கு உனக்கு தோல்விதான். எல்லாரும் இருதயத்தில் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நாளைக்கு பேதுரு வெட்டப்பட போகிறார். முன்பு செய்த அப்போஸ்தலனை கொன்றது போல இவரையும் கொல்ல போறாங்க. ஆண்டவருடைய சிந்தை அது இல்லையே, ஆண்டவருடைய எண்ணம் அது இல்லையே. முந்தின நாள் நைட்டே அது காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்கிறார். முந்தின நாள் நைட்டே தூரம் அனுப்பிடுறார். எல்லா காவலும் திறப்பட்டது, சங்கிலிகள் கலன்றது. அவன் விழாவிலை தட்டி எழுப்பி, புறப்படு புறப்படு, உனக்குண்ட காரியங்கள், உனக்கென்று வைத்திருக்கிற காலம் இன்னும் இருக்கிறது, முடியலை, புறப்படு. உங்களோடு கூட பேசுகிறார். உன் அவிசுவாசம் முன்னை விட்டு நீங்கட்டும். உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு செய்யணும். இன்னும் அநேக காரியங்களை உங்களை கொண்டு செய்யணும். புறப்படு கிதியோன்களே எழும்பு, தெபோராக்களே எழும்பு. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவிசுவாசத்திலேயே மாண்டு விடாதீங்க. உங்க யோசனையை யோசித்து அது அப்படி இது இப்படி, ஐயோ அவன் சவுல் பெரிய கொடூரமான மனுஷன், துன்பப்படுத்துகிறவன், சபையை துன்பப்படுத்துகிறவன், அனனியா புலம்புறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ இந்த வார்த்தை என்கிட்ட சொல்லலாமா? நான் சொல்றேன் போ, அவன் என்னுடைய ஊழியக்காரனாய் மாறிட்டான். நான் அவனை மாத்திட்டேன். ஆண்டவர் அவனோடு கூட பேசுறது போல உங்களோடு கூட பேசுறார். உங்க சூழ்நிலைகளை கர்த்தர் மாத்திட்டார். அதை பார்த்து பயப்படாதீங்க. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நாளைய தினத்துக்கு நான் தான் ஆண்டவர்.